சந்தேகம்னு அவங்களுக்கு வந்துடுது. ஏன்னா அவர் ஒரு முதலமைச்சராக இருந்த கேண்டிடேட் குளத்தூர் தொகுதிக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மனசில் ஒரு விஷயம் தோணியிருக்கலாம்ல, குளத்தூர் தொகுதி மக்கள் கண்டிப்பாக என்னை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு. முதலமைச்சர் தொகுதிங்கனால உடனே இது பண்ணுறாங்க. ஸோ மற்ற யாராவது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் பண்ணுவாங்களாங்கிறதுனா தெரியாது. கட்சியாக மாறுமா? கட்சியம்மா 200% மாறுங்க. அதுக்கு தாங்க நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். உலக அளவில் அவர் முதலமைச்சர் ஆகும்போது உலகமே திரும்பி பார்க்கும் தமிழ்நாட்டை. இன்றைக்கி ஒரு மாற்றம் எப்படி சார் வந்தது? ஒரு வெற்றிடம் இருந்ததுனால மாற்றம் வந்தது. அதிமுகவையும் திமுகவையும் பார்த்து 75 வருஷமாக போரடிச்சு மக்கள் என்ன விஜய் சார்னு ஒருத்தர் வந்தோடனே ஓட்டு போட்டாங்க. இனிமேல் ஒரு சினிமா மோகத்தில் மக்கள் ஓட்டு போடுறாங்க. அது விஜய் சாரோட முடிஞ்சு போச்சு சார். விஜய் சார் எனக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுமா? அவர் இந்த எலெக்ஷன் என்ன பிறகு காசுக்கும் ஜாதி ஓட்டும் இல்லாமல் போச்சு. கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு இங்கே கேட்காம நீங்கள் அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இப்போ அதே கவர்மெண்ட் திருப்பி சொல்லுது என்ன அணையை கட்டலாம் அப்படின்னு சொல்லுது. அந்த மாதிரி ஒரு அணை கட்டும்போது நம்ம இளைஞர்கள்லாம் சும்மா இருக்க மாட்டோம் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குன்னா எங்கள் தலைவர் தான் ஃபஸ்ட்டு ட்வீட்டே போடுவார். ஊழல் குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. வாங்குறவ ஆஃபீஸ்க்குள்ளே வாங்காமல் பக்கத்து கடையில் போய் கொடுத்துருங்க, அங்கே நாங்கள் வாங்கிக்கிறோம். நாங்களே போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் சொல்லி சார் டெய்லி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். 10 நாளுக்குள்ளே இப்போ 717 கடைகள் 3 நாள் சொல்லுவாங்க. லிஸ்ட்டு வச்சுருக்கீங்களா சார்? உங்கள்கிட்ட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா சார்? அதுக்கு எல்லா சார் அவங்க கொள்கை தலைவராக எடுத்திருக்காங்க. வீட்லேயே ஒயின் ஷாப் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா யூடியூப் சேனல்லாம்? உலகமே ஒரு நாள் ஒரு ஹிஸ்ட்ரியில் உலகத்தில் ஒரு தமிழன் பேர் இருக்குன்னா இவர் பேர் இருக்கும் சார். வருங்கால போட்டி அண்ணாமலை வர்சஸ் விஜயா இருக்கும். 100% அப்படிதான் சார். எவ்வளோ 234 தொகுதியிலையும் போயிட வாய்ப்பு இருக்கா? என்ன சார் நீங்கள் அப்படி கேட்டீங்க? எங்களுடைய தலைவருடைய நடைமுறைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னென்னா ஒரு நல்ல தலைவன் தமிழ்நாட்டுக்கு ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் கிடச்சிட்டாரு. ஸோ இந்த தலைவன் கூட தான் பயணிக்கணும் அப்படின்னு என்னைய மாதிரி ஆளுங்கன்னா நாங்கள் அவர் கூட பயணிக்கிறோம். சித்திரைவன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் குமார் ராஜா. இன்று நம்மோடு அண்ணாமலையின் ஆதரவாளர் மணிகண்டன் அவர்கள் இணைந்துள்ளார். அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திமுக தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல் வழக்கில் மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நேற்று செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க்கிங் ஊழல். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? சார் டாஸ்மார்க் ஊழல் இப்போமா சார் நடந்துக்கிட்டு இருக்கு. காலங்காலமாக டாஸ்மார்க் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு 5 வருஷமாக போன டிஎம்கே ஆட்சியில் பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக டாஸ்மார்க் ஊழல்னு அவர் ஜெயில் வரைக்கும் உள்ளே போயிட்டு வந்துட்டார். ஸோ இப்போ சார் யார் என்னென்ன விதைக்கிறாங்களோ அந்த விதையை தானே இருப்பாங்க, அதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். ஓகே சார். இப்போது நேற்று பார்த்தீங்கன்னா சேகர் பாபு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தோத்தார்ல, அதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. நாங்கள் மறுபடியும் அந்த இயந்திரங்களெல்லாம் சரி பார்க்கணும், இவிஎம் மிஷினெல்லாம் சரி பார்க்கணும். கிட்டத்தட்ட 14 வாக்குச்சாவடியில் திமுகவோட வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதுக்கு என்ன சார் தீர்வு? அது என்ன தீர்வு? என்னதான் சொல்லிட்டாங்களே, நேற்றுலேருந்து என்ன ஆரம்பிச்சிட்டாங்களே? அதான் பரிசோதனை பண்ணிட்டுக்கிறாங்களா சார்? பரிசோதனை பண்ணிட்டுக்கிறாங்க. அதான் பரிசோதனை பண்ணிட்டோம். அப்போ தெரியும்ல என்ன அது உண்மையாக நடந்துச்சா இல்லை பொய்யா இருந்திருக்கா அப்படிங்க தெரியும்ல. அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுது. அவங்க கோர்ட்டில் போய் அப்ளை பண்ணாங்க. அவங்களுக்கு தேர்தல் கமிஷனுக்கு அவங்க இது பண்ணிட்டாங்க. ஸோ நேற்றுலேருந்து அந்த 14 வாக்குச்சாவடிகளையும் என்ன ஆரம்பிச்சிட்டாங்களே. ஸோ இன்றைக்கி நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா ஆமாம் என்ன நடந்தது. எதுக்காக இந்த மனுன்னு நான் யோசிக்கிறேன் சார். ஏன்னா இப்போ ஒரு சில 100 வாக்கு 200 வாக்குன்னா கூட பரவாயில்ல, கிட்டத்தட்ட 8579 வாக்கு வித்தியாசம்னு நினைக்கிறேன் சார். சந்தேகம்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அதை தீர்த்து தானே சார் ஆகணும். சந்தேகம்னு அவங்களுக்கு வந்துடுது. ஏன்னா அவர் ஒரு முதலமைச்சராக இருந்த கேண்டிடேட் குளத்தூர் தொகுதிக்கு ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் மனசில் ஒரு விஷயம் தோணியிருக்கலாம்ல, குளத்தூர் தொகுதி மக்கள் கண்டிப்பாக என்னை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ட்டு. அதனால அவர் பண்ணுறாங்க. அதில் தப்பு என்ன இருக்குது? தப்பு கிடையாது. அது என்னலாம் ஓகே சார். சரி, என்னென்னா முதலமைச்சர் தொகுதிங்கனால உடனே இது பண்ணுறாங்க. ஸோ மற்ற யாராவது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணால் பண்ணுவாங்களாங்கிறதுனா தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்னால் எவ்வளோ விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதுக்கு இன்னும் பல வருஷங்களாக முடிவுகளே தெரியாமல் கூட இருந்திருக்கு. ஓகேங்களா? இன்னும் தெரியாமலும் இருக்குது. ஓகேங்களா? இப்போ எலெக்ஷனில் இதுக்கு முன்னால் சபாநாயகராக இருந்தார்ல ஐயா அவங்க கூட இந்த மாதிரி மனு கொடுத்து அவங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு தான் தீர்ப்பே வந்திருக்கு. ஓகேங்களா? நம்ம முதல்வருக்கு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு உடனே அதுக்கு முடிவு வந்திருக்கு. அதனால் என்றாங்க அது நல்ல விஷயந்தான்.
அதாவது பிஜேபியிலேருந்து விலகி தற்போது வந்து ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இந்த இயக்கம் வந்து கட்சியாக மாறணுமா? அப்படி மாறினா இப்போ வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக போட்டிட்டு கண்டிப்பாக போட்டிடுவோம். கண்டிப்பாக போட்டிடுவோம். கட்சியாக மாறுமா சார்? கட்சியாக 200% மாறுங்க. அதுக்கு தாங்க நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு வேணுமே வேண்டாமா அவர்? அதாவது இந்தியாவில் வந்து இது வந்து ஒரு தமிழ்நாட்டு தலைவர் கிடையாது. ஆனால் எங்கள் தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கான மெட்டீரியல் கிடையாது. அவர் வந்து இந்தியாவுக்கான ஒரு மெட்டீரியல். ஓகேங்களா? அதே மாதிரி உலக அளவில் அவர் முதலமைச்சர் ஆகும்போது உலகமே திரும்பி பார்க்கும் தமிழ்நாட்டை. அந்த மாதிரி தான் வந்து அவருடைய ஆட்சி இருக்கும். ரெண்டாவது வந்து அவர் தலைவர் அப்படின்னா எங்களைன்னா அவர் தொண்டராக வச்சுக்கிட்ட விரும்பவே இல்லை. ஓகேங்களா? எங்களையும் தலைவராக தான் மாற்றிக்கிட்டு இருக்காரு இன்றைக்கி. எங்களுக்கு சொல்கிற விஷயங்கள்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப எந்த ஒரு அரசியல் தலைவரும் இன்னை வரை சொல்லாத விஷயங்களை எங்களுக்கு சொல்கிறாரு. ஏன்னா நீ வந்து கடைக்கோடி தொண்டனானா இருந்து நீ வேலை பார்க்க வேண்டாம், நீ வேலை பார்த்து தலைவனாயிரு. என்ன எல்லாருமே தலைவராக இருக்கும்போது வந்து மக்களுடைய பிரச்சனை, தலைவன்னா என்ன, மக்களுடைய பிரச்சனை டக்கு 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 டக்குன்னு சால்வ் பண்ணுவாங்க இல்லையா? அதனால நீ தலைவனை எல்லாரையுமே தலைவனாக தான் எங்களை ரெடி பண்ணுறாரு வச்சு எனக்கு கீழே இருந்து நீ தொண்டனாக வராத அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நான் எங்களை தலைவனாக தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. நாங்களும் அதுக்கு ரெடி ஆகிட்டே தான் இருக்கோம். சரி, இன்னொரு பக்கம் வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. என்ன விமர்சனம்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியால் தான் இறக்கி விடப்பட்டார். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து போட்டியாக இருக்கணும்னு சொல்லிட்டு பிஜேபியால் தான் அவர் வந்து இது மாதிரி இயக்கத்தை தனியாக போயிட்டு இயக்கத்தை தொடங்கி ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறார் அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் வருது. அதுக்கு உங்களோட வாய் எல்லாருக்கும் தானே சார் இருக்குது. அவங்கவுங்க வாயில் வருததை பேசிட்டு போவாங்க சார். எங்களுக்கு தானே தெரியும் எங்களுடைய இயக்கம் என்ன, எங்களுடைய தலைவர் எப்படிப்பட்ட தலைவர் அப்படிங்கிறது எங்களுக்கு தானே தெரியும். அது வந்து சார் ஒரு சில பேர் பேசுவாங்க சார், மக்களுக்கு நல்லாவே தெரியும் சார். இன்றைக்கி வந்து ஒரு மாற்றம் எப்படி சார் வந்தது? ஒரு இடம் வெற்றிடம் இருந்ததுனால மாற்றம் வந்தது. அதிமுகவையும் திமுகவையும் பார்த்து 75 வருஷமாக போர் அடித்து மக்கள் என்ன விஜய் சார்னு ஒருத்தர் வந்தோடனே ஓட்டை போட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு விதைச்சது யார்? எங்கள் தலைவர் தான். எங்கள் தலைவர் தான் என்ன ஊராக சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை பார்த்த தலைவர் எங்கள் தலைவர். அதுவும் கார்லேயோ பஸ்ஸில் இதில் இல்லை. ஓகேங்களா? அவர் நடந்து போய் மக்களை வந்து என் மக்கள் அது பார்த்துருக்கீங்கள நீங்கள். நான் எவ்வளோ மக்களை பார்த்தாரு. ஓகேங்களா? இளைஞர்கள் இப்போ என்னைய மாதிரி ஆள் கூட அரசியலோட ஆசை எப்படி வருதுன்னா எங்கள் தலைவரை பார்த்தோம். மற்ற தலைவர்களை பார்த்தினா வந்துன்னா நமக்கு அரசியல் ஆசையே வராது. ஓகேங்களா? எங்கள் தலைவருடைய பேச்சை கேட்கும்போது எங்கள் தலைவருடைய எண்ணங்கள், எங்களுடைய தலைவருடைய நடைமுறைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்துட்டு என்னென்னா ஒரு நல்ல தலைவன் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு 50 வருஷத்துக்கு அப்புறம் கிடச்சிட்டாரு. ஸோ இந்த தலைவன் கூட தான் பயணிக்கணும் அப்படின்னு என்னைய மாதிரி ஆளுங்கன்னா நாங்கள் வந்து அவர் கூட பயணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ தமிழ்நாட்டிலுடைய பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா மேகதாது அணை விவகாரம். இதை பற்றி அண்ணாமலை அவர்களும் வந்து நிறைய ட்வீட் போட்டிருக்காரு. இந்த மேகதாது அணை விவகாரம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இன்று போயிட்டு முதல்வர் விஜய் இருக்கார்ல, அவர் போயிட்டு கர்நாடகா முதல்வர் சந்திக்கிற மாதிரியும் அங்கே இருக்கக்கூடிய நீர்ப்படுகைகளெல்லாம் பார்க்குற மாதிரியும் சொல்லிட்டு கர்நாடக முதல்வர் சொல்லியிருக்காரு. அவருக்கான ஏற்பாடுகள்லாம் வந்து ஹெலிகாப்டர் நாங்கள் பண்ணித்தரோம், அவர் வந்து தாராளமாக பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பேச்சுவார்த்தை எப்படி சார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லையே அவர் இது வந்து 2018 வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லுது கேரளா, பாண்டிச்சேரி, தமிழ்நாடு இதை கேட்காம வந்து நீங்கள் வந்து அணை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இப்போ அதே கவர்மெண்ட் வந்து திருப்பி சொல்லுது என்ன அணையை கட்டலாம் அப்படின்னு சொல்லுது. எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டதுன்னு தெரியல. நமக்கு வந்து அந்த அணை கட்டினா கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டருக்கு டெல்டா பகுதியில் வந்து ஃபுல் சேதாகும். நம்ம வந்து எந்த ஒரு விவசாயத்தையும் நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு நீட்டுத் தேர்வுக்காக வேண்டி போராடுறோம், எல்லாம் பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு அணை கட்டும்போது நம்ம இளைஞர்கள்லாம் சும்மா இருப்போமா? சும்மா இருக்க மாட்டோம் கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்குன்னா எங்கள் தலைவர் தான் ஃபஸ்ட்டு ட்வீட்டே போடுவார். எங்கள் தலைவர் தான் எல்லாமே சொல்லுவார். ஏன்னா எங்கள் தலைவர் வந்து சும்மா மேல்போக்கில் அரசியல் பேசுகிற ஆள்லாம் கிடையாது. எந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பீங்க சார் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்கன்னா? கண்டிப்பாக எடுப்போம் சார். அது அன்னைய நிலைமையை பார்த்து நாங்கள் கண்டிப்பாக எடுப்போம். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த அண்ணனை நாங்கள் கெட்ட விட மாட்டோம். இனிமேலேயும் அவங்கள கெட்ட விட மாட்டோம். நாங்கள் நம்ம இங்கே தானே உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம மக்களுக்கு வேண்டி தானே நம்ம போராடுறோம். ஓகேவா? தண்ணிங்கிறது வந்து பொதுவானது, அது எல்லாத்துக்கும் வேணும் இல்லையா? அதை அணை கட்டி தடுத்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம எப்படி விவசாயம் பண்ணுவோம் சொல்லுங்கள்? அது கட்ட முடியாது. பார்க்கலாம். இப்போ முதல்வர் போய் பேசுகிறாரு சார், பேச்சுவார்த்தை நல்லா சுமூகமாக முடியும். இன்னை வரைக்கும் எவ்வளோ முதலமைச்சர் சார் இருந்திருக்காங்க தமிழ்நாட்டில்? ஏன்னா சார் திமுக அடுத்து இவர் தான் வந்திருக்காரு. எவ்வளோ முதலமைச்சர் இருந்திருக்காங்க? 15 முதலமைச்சர் இருப்பாங்க. அப்போ அவங்களே ஏன் சார் பேசி தீர்க்கல? பேசினா தீராத விஷயம், ஆனாலும் பேசி தீர்க்க முடியாது. போய் முதலமைச்சர் பேசி தீர்த்துட்டு வர்றதுக்கு இது என்னது சார்? சார் அவங்கவுங்க நாட்டு இப்போ கர்நாடகானா அவங்கள பார்ப்பாங்கள்ல, அவங்க மக்கள் அவங்க முதலமைச்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு அவங்க பார்ப்பாங்கள்ல. அந்த முதலமைச்சர் அந்த ஸ்டாண்டர்டில் தானே இருப்பார். நம்ம முதலமைச்சர் போய் பேசி உடனே கொடுத்துருவாங்களா சார்?
பேச்சுவார்த்தை நடந்தது தப்பு இல்லை சார். இது கூட சரி பேச்சுவார்த்தை நடத்த போறாரு, அதான் கோர்ட்டில் இருக்குல்ல சார். கோர்ட்டு எல்லாமே வந்து போனதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை பண்ணி உடனே வந்து நாங்கள் வந்து அணையனா கெட்ட மாட்டோம் அப்படின்னு லெட்டர்னா கொடுத்துருவாங்களா சார்? அதெல்லாம் பண்ண அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஆனால் பேச்சுவார்த்தை நடத்துக்கு ஏன் திமுக சைட்லேருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? திமுக பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க சார். ஸ்டாலின் சொல்றாரு ஏன் போய் பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்ற மாதிரி கேட்குறாரு. அதான் அவர் வந்து என்னன்னா கோர்ட்டில் எல்லாமே கோர்ட்டில் இருக்கு, நீ போய் ஏன் அதுக்கு வந்து நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? ஸோ அது தீர்ப்பு வந்து கோர்ட்டு சொல்லட்டும், ஓகேவா? பேச்சுவார்த்தை நடத்தினோடனே கொடுக்குற மாதிரி இருந்தால் எல்லாருமே போய் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க சார். கொடுக்காத விஷயத்துக்கு தானே கோர்ட்டுக்கு போகிறோம், ஓகேங்களா? கோர்ட்டு முடிவு சொல்லணும்ல. ஓகே சார். சரி, இப்போது பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்க போகுது. அந்த சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மரியவல்சன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நாங்கள் வந்து ஒரு பட்ஜெட் அறிக்கை வந்து ரெடி பண்ணிட்டுருக்கோம். அந்த பட்ஜெட் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன ஊழல் நடந்திருக்கு, யார் ஊழல் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அப்படி அந்த லிஸ்ட்டை வெளியிட்டாங்கன்னா திமுகவில் எத்தனை பேர் மாட்டோம்னு நினைக்கிறீங்க சார்? அதை அவங்க லிஸ்ட் வெளியிடட்டுங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் எந்தெந்த லிஸ்ட்ல எந்தெந்த மக்களுக்கு தெரியல சார் யார் யார் வந்து சார். இதுக்குன்னா வந்து என்னைக்காவது ஒரு விஷயத்துக்கு முடிவு எடுத்திருக்காங்களா சார்? நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு விஷயம் போராட்டம் வரும் சார், அந்த போராட்டத்துக்கு வந்து உடனே முடிவு கிடைச்சி அடுத்த போராட்டத்துக்கு நம்ம போகவே மாட்டோம் சார். அந்த போராட்டத்தை வந்து முடிவு பண்ணாமலே அடுத்த போராட்டத்தை ஆரம்பிச்சிருவாங்க, ஏன்னா அது பின்னால் தள்ளுறதுக்கு, ஓகேங்களா? அதனால் எந்த காலத்துலேயும் எந்த ஒரு விஷயத்துக்கும் உடனே முடிவு கிடைச்சி வந்து இப்போ கோர்ட்டில் ஆர்டர் போட்டு அவங்கள ஜெயிலுக்குள்ளனா யாரும் தள்ள முடியாது சார், ஓகேங்களா? இங்கே வந்து ரொம்ப ஓட்டைகள் இருக்குது சார், நம்ம சட்டங்களில் வந்து ரொம்ப ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டைகள்லாம் அவங்க அழகாக வந்து உள்ளே வந்து வெளியே எப்படி வரணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தானே சார் எல்லா விஷயமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போனோடனே நீ லஞ்சம் கொடு, எனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கொடு, என் அக்கௌண்ட்டில் கொடு நான் கேட்குறாங்க. ஆனால் இப்போதைக்கு நடக்காது. சரி, அவங்க லிஸ்ட்டு கொடுக்கட்டும், அப்புறம் பார்ப்போம். நம்ம ஏன் அதை பேசுறது ஒரு நல்ல விஷயம் தானே சார்? 100% சார். வாயாலேயே எல்லாருமே வடை சுட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து இப்போ பேப்பரால் வடை சுடுறேங்கிறாரு. சுடட்டும், வெளியே வரட்டும், நம்ம பார்ப்போம், ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து தக்கபடி தண்டனை வாங்கி கொடுக்கட்டும், அதெல்லாம் நல்ல விஷயம் தானே சார். நம்ம அடுத்த வர அரசியல் தலைமுறைக்கு வந்து அது ஒரு பாடம் தானே. கண்டிப்பாக சார். நான் எதுக்காக இந்த கேள்வி முன் வச்சேன்னா, இந்த மாதிரி முதல்வர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய ஊழல் வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ட்வீட் வந்திருக்கு சார். அதுக்கு அண்ணாமலை அவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு சார். ஊழல் வந்து முதல்வர் விஜய் ஊழல் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. அதில் வந்து மாற்றமே இல்லை. வாங்குறவ வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வாங்காமல் பக்கத்து கடையில் போய் கொடுத்துருங்க, அங்கே நாங்கள் வாங்கிக்கிடுறோன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இந்த ஊழல் வந்து அப்படி தான் இருக்கு. அதான் சார் குறைஞ்சிருக்கு. ஆஃபீஸில் நாங்கள் வாங்க மாட்டோம், பக்கத்து கடையில் வந்து நீங்கள் கொண்டு கொடுத்துருங்க, இன்னும் அண்ணாச்சி கடை இருக்கும் பக்கத்தில், அங்கே கொண்டு கொடுத்துருங்க, அங்கே ஈவினிங் நாங்கள் வாங்கிக்கிடுவோம், ஒரு பேப்பரில் எழுதி வச்சுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் சார். என்ன ஊழல் ஒழிஞ்சிடுதா இப்போ? கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். இன்னொரு இப்போ திராவிட கட்சியில் கடந்து வந்தோம், பாமக இருக்குல்ல, பாமக வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில சண்டைகள்லாம் மாறி ராமதாஸ் ஐயா ஒரு பக்கமும் மருத்துவர் அன்புமணி ஒரு பக்கமும் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் பதவி வந்து அன்புமணிக்கு வந்திருக்கு. அன்புமணி ஒரு வார்த்தை சொல்கிறேன், என்னன்னா ஐயா ராமதாஸ் அவர்கள் வாழும் காலத்துக்குள்ளவே பாமக வந்து ஆட்சிக்கு வந்துடணும், அதுக்காக நம்ம இப்போதே பாடுபடணும், இதுக்காக கடினமாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அது அந்த கட்சியுடைய தலைவர் சொல்கிறது, ஓகேங்களா? அதுக்கு நம்ம வந்து பாடுபட்டு வரலாம்ல சார், ஓகேங்களா? அது அவங்களுடைய கட்சியை சார்ந்தது, அது வந்து ஐயா அவங்களை சேர்ந்தது, ஓகேங்களா? அதை பற்றினா நம்ம வந்து சொல்ல முடியல சார். எதுக்காக? ஏன்னா அவங்கள்ட்ட ரொம்ப தொண்டர்கள் இருக்காங்க, என்ன சுறுசுறுப்பாக வேலை பார்க்குற தொண்டர்கள் கண்டிப்பாக. ஒரு ரெண்டாவது வந்து அன்புமணி ராமதாஸ் ஐயா பொறுத்தளவு என்ன, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த சீரெட்டு இந்த மாதிரி கலாச்சாரம்லாம் கம்மியாச்சு. இன்னைக்கு வந்து ஒருத்தர் சீரெட் அடிக்கணும் அப்படின்னா ஒரு சீரெட் பாக்கெட்டை வாங்கினா அதில் புத்துநோய் வரும், கேன்சர் வரும் அப்படிங்கிறது வந்து அவர் கொண்டு வந்த விஷயங்கள் தான், ஓகேங்களா? அவர் மேலாம் எனக்கு வந்து ஒரு தனிய மரியாதையே இருக்குது, ஓகேங்களா? ஓகே சார். அப்போ நம்ம சீமானை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன் சார். தமிழ்நாட்டினுடைய தவிர்க்க முடியாத தலைவர் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை கிளை நீதிமன்றம் நீதிபதி சொல்லியிருக்காங்க சார். ஆமாம் சார். நீங்கள் வந்து அவர் மட்டும்தான் சார் உண்மையை சொல்லி ஓட்டுக்கிட்டார். எனக்கு ஓட்டு போடு, அதுலேயே 19 லட்சம் பேர் வந்து அதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்க. எனக்கு நீ ஓட்டு போடு, நான் வந்து இலவசம் தரமாட்டேங்கிற ஒரு பொய்யை சொல்லாமல், என்ன இலவசமே கிடையாது, உனக்கு என்ன தேவை, கல்வி தரேன், என்ன அதுக்கப்புறம் நல்ல மருத்துவம் தரேன், உனக்கு வேலை தரேன்னு சொல்லி ஓட்டு கேட்டவர் சார், ஓகேங்களா? அவரை சீமான் அண்ணனை பொறுத்தளவு நமக்கு வந்து அவர் மேலே மிகப்பெரிய மரியாதை இருக்குது சார். ஏன்னா உண்மையை சொல்லி ஓட்டு கேட்டவங்க. இப்போ திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், விஜய் சார் கட்சியாக இருக்கட்டும், என்ன அடுக்கடுக்காக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அதைத்தர இதைத்தர, இதுக்குன்னா எங்கேருந்து காசு வரும்னே தெரியாமல் அடுக்கடுக்காக சொல்லி இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்த 3வது மாதத்துலேயே 21 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் 20 கோடியே 887 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து இன்னும் நம்ம இலவசம் அவங்க சொல்கிறது புறம் கொடுக்கணும்னா நம்ம நாடு தாங்காது.
நீங்களும் நானும் வரியில் வந்து அவ்வளோ இடத்துல போய் உட்காந்துருப்போம். ஓகேங்களா சார்? அது எப்படி சார் சொல்ல முடியும்? ஆனால் எப்படி வருதுன்னா, இப்போது டாஸ்மார்க்கில் பார்த்தீங்கன்னா அதில் தான் நிறைய லாபம் வருது, அதில் தான் நிறைய இது வருது. அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியார்மயமாக்கிறதுக்கான ஒரு வேலைகள் வந்து நடந்துட்டுருக்கு. தனியார்மயமாக்கிட்டாங்கன்னா இப்போது அரசுக்கு வரக்கூடிய லாபம் வந்து இந்த பக்கம் அரசுக்கு வந்துச்சுன்னா அது வந்து சேமிக்கிறாங்க தானே சார்? அந்த கடன் அளிக்கிறது நடந்துட்டு ஒயின் ஷாப் எதுக்கு சார்? நாங்களே வந்து போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்லி சார் டெய்லி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருந்துச்சு சார். இப்போ வந்து கவர்மெண்ட் நடத்தும் போது என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஒயின் ஷாப்பில் போய் ஒருத்தன் பொருள் இந்த ஒயின்ஸ் வாங்கும்போது என்னென்னா, ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்குது, 10 ரூபா அதிகமாக இருக்குது, அவங்களுக்குள்ள சின்ன வாக்குவாதம் வந்தால் கூட அவன் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருப்பான், கை வைக்க மாட்டான், போயிடுவான். சரி ஓகே அப்படின்ட்டு போயிடுவான். சண்டை அங்கே அந்த அளவுக்கு வராது. இதே ப்ரைவேட்டிட்ட கொடுக்கும்போது பெரிய ஒரு ரவுடிசம் உருவாயிடும். என்ன பண்ணுவான்னா, இப்போ ரெஸ்டோ பார் என்ன உள்ளே வந்து உள்ளே போகிறாங்க, என்ன இப்போ ரெஸ்டோ பார் ஆரம்பிக்கும் போது ஆணும் பெண்ணும் உள்ளே போவாங்க. அப்போ நம்ம நாட்டை வந்து இன்னும் குடியார நாடு ஆக்குறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்களே வச்சு. இப்போ எங்கள் தலைவர் என்ன சொன்னார், ஆனால் நம்ம வந்து உடனே வந்து ஒயின் ஷாப்பை மூடிட மாட்டோம், ஏன்னா இதில் ரொம்ப பேர் வந்து அடிக்ட் ஆகி போய் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 33%னா ஃபஸ்ட்டு மூடிடுவோம், 33% கல்லை கொண்டு வருவோம்னா, அடுத்து 33% மூடுவோம்னா, அடுத்து திருப்பி கல்லை கொண்டு வருவோம்னா, அடுத்து ஏன்னா கல் குடிக்க எல்லாரும் பழகிடுவாங்கண்ணா, ஏன்னா அப்புறம் நம்ம ஒயின் ஷாப்பை நிப்பாட்டிடலாம்னா அப்படின்னு எங்கள் தலைவர் சொல்கிறாரு. இவங்க என்னென்னா ரெஸ்டோ பாரு ரெண்டாந்திரம் இன்னும் ஒயின் ஷாப்பை வந்து அதிகப்படுத்துறதுக்கு வழி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன சார், போதைங்கிறத வந்து எப்படி சார் ஒழிக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம்? போதையை ஒழிக்கவே முடியாது. இங்கே 10 நாளுக்குள்ளேயே இப்போ 717 கடையில் 3 நாள் சொல்லிட்டு இருந்துச்சு. லிஸ்ட்டு வச்சுருக்கீங்களா சார்? உங்களோட லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்களா சார்? அது எல்லா சார் அவங்க கொள்கை தலைவராக எடுத்திருக்கவங்க வீட்லேயே வந்து ஒயின் ஷாப் வச்சு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா யூடியூப் சேனல்லாம்? வேலுநாச்சியார் அவங்க வந்து அவங்க வாழ்ந்த வீடை வந்து ஒயின் ஷாப்பாக மாற்றி, இது எங்கே சார் நடக்கும்? சத்தியமாக நான் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார். அதெல்லாம் போன அரசுலேருந்து அது நடந்துட்டு இருக்குல்ல சார். சார் போன அரசு வந்து அவங்கள எடுக்கலை சார். அவங்க வந்து பெரியாரிசம் அந்த மாதிரி தானே சார் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் பெரியார் வீட்டில் வந்து ஒயின் ஷாப் வச்சு நடத்தி பார்க்கலல்ல அவங்க. ஸோ மேபி அப்படி இருந்தால் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம். இது வந்து அப்படி கிடையாது இல்லையா? உடனே முடிவு எடுக்கணும் சார். இதுனா ஒரு சின்ன விஷயந்தான். முதலமைச்சர் பார்வைக்கு போகாமனா இருக்காது சார். ஏன்னா யூடியூப் பார்க்காம இருப்பாரா, செய்தி பார்க்காம இருப்பாரா? சொல்லுங்கள் பார்ப்போம். போனோடனே அதுக்குன்னா வந்து டக்குன்னு முடிவு எடுக்கணும் சார். ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் கழகங்கள் நிறைய போட்டிகள் வந்துருக்கு, நிறைய கட்சிகள் உருவாகிட்டு இருக்கு. இந்த புறம் பார்க்கும்போது இந்த பக்கம் சினிமா துறையிலேருந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. தனுஷ் அவர்கள் சமீபமாக ஒரு மேடையில் பேசினா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த இயக்கத்தை ஒன்று ஆரம்பிச்சிட்டாரு, இயக்கம் வந்து கட்சியாக மாறும், இதுக்கு வந்து பின்னாடி உதயநிதி தான் வந்து அவர் இறக்கிவிட்டார் அப்படின்னால சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஷால் அவர்கள் வந்து நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சினிமாக்காரர்களும் நிறைய கட்சிகளும் தொடங்கும் போது அண்ணாமலை அவர்களுக்கு போட்டியாக இருக்குமா சார்? ஒரு காலத்தில் இருக்காது சார். நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பர் இப்போ ஏற்கனவே ஒரு ஒயிட் பேப்பர் கொடுங்க. விஜய் சாருக்கு அப்புறம் ஒரு சினிமாக்காரன் இங்கே வந்துட்டான்னா என்ன, நான் அந்த அரசியல் இந்த நானும் ஒரு சினிமா துறையினா சார்ந்திருக்கேன். ஓகேங்களா? எல்லாத்தையுமே விட்டுட்டு என் ஊர் ஒரு குக்கிராமம் தென்காசி பக்கத்தில் ஒரு அச்சமுதூர்னு ஒரு கிராமம், அங்கே பேர் தான் சார். இனிமேல் ஒரு சினிமா மோகத்தில் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க சார். அது விஜய் சாரோட முடிஞ்சு போச்சு சார். இது வரைக்குமே சினிமாக்காரர்கள் தான் சார் வந்திருக்காங்க சார். இன்னுமே வர முடியாது சார், இன்னுமே வர முடியாது சார். நீங்கள் பாருங்கள் சார், நீங்களே மனசு மாறி இருப்பீங்க, அது வேற விஷயம். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு 3 மாசத்துல கண்டிப்பாக நீங்கள் மனசு மாறி இருப்பீங்க. ஓகேங்களா? எங்க தலைவர் வந்து என்ன, அவர் வேற மாதிரி வருவார் சார். ஓகேங்களா? எங்க தலைவர் என்ன ஃபீட் பண்றதுக்கு இங்க ஒருத்தங்க இன்னும் பிறக்கவே இல்லை, அப்படித்தான் நான் சொல்லுவேன். இன்னும் ஒருத்தங்க பிறக்கவே இல்லை. எங்க தலைவரை பத்தி பேசணும்னா இன்னுங்க ஒருத்தன் பிறந்தே வரல இங்க. ஓகேங்களா? எங்க தலைவர் அந்த மாதிரி ஒரு தலைவர் சார். எங்க தலைவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கதே என்னன்னா, எங்களை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியாது, பல விஷயங்கள்ல வந்து என்ன எங்களை வந்து ரெடி பண்ணுறாரு. அவர் வந்து சும்மா நான் இன்றைக்கி வந்துட்டேன், அரசியலுக்கு வந்துட்டேன், எங்கள் வீட்டில் காசுனா ரொம்ப இருக்குது, நான் உங்களுக்கு ஹோர்டிங் வச்சிட்டேன், அது வச்சிட்டேன், இது வச்சிட்டேன்னா கண்டிப்பாக அங்கே பதவி எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வச்சுருந்தா நான் இப்போயுமே எரேஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அங்கே வந்து நீங்கள் மக்களோட மக்களாக இருந்து ஸோ வேலை பார்த்து அதுக்குள்ள டீட்டெயில்ஸ்னால் வந்து எங்களுக்கு ஒரு ஆப் இருக்குது. ஓகேங்களா? அது உள்ளே நீங்கள் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். உங்களை வந்து ஃபுல்லாகவே கண்காணிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தலைவர்களை தான் எங்கள் தலைவர் உருவாக்க போகிறாரு, நான் உருவாக்கிட்டும் இருக்காரு. கண்டிப்பாக சார். அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு நல்ல தலைவர் தான், நான் ஏற்றுக்கிறோம். இப்போ என்ன கேள்வி, நல்ல தலைவர் இல்லை சார், உலகத் தலைவர். உலகமே ஒரு நாள் ஒரு ஹிஸ்ட்ரியில் வந்து உலகத்தில் வந்து ஒரு தமிழன் பேர் இருக்குன்னா இவர் பேர் இருக்கும் சார். அரசியல் வரலாற்றில் இவர் பேர் வந்து உலகத்தில்
இவர் பேர் இருக்கும் சார். ஆனா தமிழ்நாட்டுல போட்டிகள் அதிகமா இருக்கு சார். ஏற்கனவே திராவிட கட்சிகள் இல்ல சார், இப்போ திராவிட கட்சி பதில் பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்துல இருப்பாங்க, கண்டிப்பா அடுத்த முறை ஆட்சி பிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா 50 வருஷமா அவங்க மாறி மாறி வந்திருக்காங்க. இப்போ 3ஆவது ஒரு மனுஷன் வந்திருக்காரு, விஜய் அவர்கள் வந்திருக்காரு. ஆனா இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோட ரசிகர் படாலும் நிறைய இருக்கு, தொண்டர்களும் நிறைய உருவாக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம சினிமா துறையில இருந்து நிறைய பேர் வந்து தாவேக்கா நின்றாங்க, நிறைய பேர் வந்து அதிமுக தாவேக்கா நின்றாங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் தாவேக்கா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் புதுசாக உருவாயிட்டு இருக்காரு. போட்டி எப்படி சார் இருக்கும் சார்? போட்டி வருங்கால போட்டி வந்து அண்ணாமலை வர்சஸ் விஜயா இருக்குமா? 100% அப்படி தான் சார் இருக்கும். ஏன்னா எங்கள் தலைவர் அடிச்சு தூக்கி வருவார் சார். ஓகேங்களா? அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறீங்கள, நானே வந்து எலெக்ஷனுக்கு முன்னுக்கூட்டி ஒரு 10 நாளைக்கு முன்னுக்கூட்டி நான் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தேன். இந்த மாதிரி விஜய் சாருக்கு வந்து 10ல் வந்து 8 பேர் அவருக்கு தான் ஓட்டு போடுவோன்னு சொல்கிறாங்க. ஸோ விஜய் சார் வந்து கண்டிப்பாக அடுத்து வந்து 2026 தவிர்க்க முடியாத ஒரு சிஎம் இடத்துல வந்து உட்காந்துருவார். நான் சொல்லியிருக்கேன் சார். நீங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள். கண்டிப்பாக நான் பார்த்துருக்கேன். ஆமாம், நான் சொல்லியிருக்கேன். ஆமாம், ஒரு டீ கடையில் போய் இருந்தால் கூட அவருடைய இதுதான் வருது அப்படின்னு நான் சொன்னேன் சார். அதே மாதிரி வந்து ஜெயிச்சார். அதே மாதிரி அதில் என் ஃப்ரெண்டு தான் ஸ்ரீநாத், அவருடைய ஃப்ரெண்டு. ஓகேங்களா? அவருக்கும் நான் சொன்னேன், தூத்துக்குடியில் வந்து கண்டிப்பாக அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் அவர் ஜெயிப்பாருன்னு சொன்னேன். அதுவும் 2ஆம் தடவை தாவேக்காவுடைய முதல் எம்எல்ஏவே அவரை தான் ஜெயிச்சு தான் வந்தார். ஓகேங்களா? என்னுடைய கருத்து கணிப்புனா கரெக்டாக நான் வந்து போகிற இடத்துலனா நான் உட்காந்தேன்னா வந்து ஃபஸ்ட்டு கேட்பேன், என்ன ஒரு ட்ராவல் பண்ணால் கூட நான் கேட்பேன், ஆனால் இந்த வட்டம் அண்ணாமலை அண்ணா வந்து ஓட்டு போடுவீங்களா? ஐயோ, அவர் இல்லாதனால தாங்க நாங்கள் இவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படி தான் சொல்லியிருக்காங்களோ ஒழிச்சு அவருக்கு ஓட்டு போட மாட்டேன்னு யாருமே சொன்னது கிடையாதுங்க. இன்றைக்கி படித்தவர்கள் படிக்காதவர்கள் எல்லாருமே வந்து இன்னொரு எதிர்காலத்தை நம்பி இருக்காருங்கன்னா அது எங்களுடைய தலைவரை நம்பி தான் இருக்காங்க. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து இளைஞர்கள் பட்டால் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், புரியுதுங்களா, அடுத்து ஒரு எலெக்ஷன் வரும்போது பாருங்கள், இப்போ நம்ம வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டு எடுத்தோம், 90% பக்கத்தில் போயிட்டோம்ல. அடுத்து எங்கள் தலைவர் வந்து முதலமைச்சராகி உட்காரும் போது பாருங்கள் 95%க்கு மேலே போயிடும். ஓகே சார். அப்போது கண்டிப்பாக உள்ளாட்சி தேர்தலேருந்து போட்டிவிடுவீங்க? போட்டியிடுவோம். எங்கள் தலைவருடைய கட்டளை தானே அது. எங்கள் தலைவர் வந்து அப்படி தான் கொண்டு போய்கிட்டு இருக்காரு. கர்நாடகா எப்படி சார் போயிட்டுருக்கு? இப்போது நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. நாங்கள் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக வேண்டி எங்கள் தலைவர் சார் கிடைக்கும் சீட் சார். அப்படி வந்து நாங்கள் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல. கட்சி ஆரம்பிச்சோடனே கேளுங்க. ஓகேங்களா? அப்போ நான் சொல்கிறேன் எவ்வளோ 234 தொகுதியிலையும் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? என்ன சார் நீங்கள் அப்படி கேட்டீங்க? சார் எங்கள் கட்சி வந்து அவ்வளோ சின்ன கட்சியான இருக்காது சார். இன்றைக்கே வந்து எங்கள் தலைவர் வந்து பெரிய தலைவர் தான். ஓகேங்களா? இன்னைக்கு ஓல்டில் எங்கே போனாலும் எங்கள் தலைவரை தெரியாதவங்க யாரும் கிடையாது சார். ஓகேங்களா? அதனால எங்கள் கட்சி பெரிய கட்சியாக இருக்கும் சார். என்ன அப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் முக்கியமாக கோவை பகுதியில் வந்து அண்ணாமலை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோவை பகுதியில் இல்லை சார், எல்லா பகுதியிலுமே ஸ்ட்ராங்காக இருக்கார் சார். கோவை பகுதி நீங்கள் மெட்ராஸ் எடுத்துக்கோங்க சார். நீங்கள் அப்படியே இறங்கி போங்க சார். ஒரு டீ கடை இருக்கும், அங்கே ஒரு 10 பேர் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட கூட நீங்கள் கேளுங்க, ஐயா அடுத்து வந்து அண்ணாமலை ஐயா நின்னா நீங்கள் ஓட்டு போடுவீங்களான்னு மட்டும் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த ரிப்போர்ட்டை. சார் நம்மனா டெய்லி வந்து எல்லாரு கூடயும் ட்ராவல் பண்ணுறவன். நான் சும்மா ஏசி காரில் ஏறி போகிற ஆள்னா நான் கிடையாது. ஓகேங்களா? நான் டப்புன்னு ஒரு விஷயம்னா நான் உடனே ஓடி போய் நிற்கிற ஆள். மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதே மாதிரி எக்கச்சக்க பேரை நான் படிக்க வைக்கிறேன். ஓகேங்களா? எக்கச்சக்க பேர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது வந்து அரசியலுக்கு வேண்டியில் நான் எப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சேனோ அப்போ இருந்தே வந்து அது ஒரு பகுதியை வந்து நான் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரி, அதுக்கப்புறம் அந்த படிக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே நான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ எங்கள் ஏக்க வரும்போது பட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே இது பண்ணுவேன் மக்களுக்காக. கண்டிப்பாக சார். சார் இப்போது என்ன ஒரு முக்கியமான கேள்வி வருதுன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அரசியல் களம் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் கையில் வந்துருச்சு. 100% கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஜென்சி கையில் வந்துடுது. ஜென்சி கையில் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 2019 தேர்தல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா விஜய் வர்சஸ் உதயநிதி வர்சஸ் அண்ணாமலை, இது 3 பேரும் மூணுமே இளைஞர்கள். இந்த இளைஞர் பட்டாளத்துக்குள்ள 3 இளைஞர்கள் இல்லை, எங்கள் தலைவர் தான் இளைஞர். அதில் வந்து எங்கள் தலைவர் தான் இளைஞர், எங்கள் தலைவர் தான் நல்லா படித்தவர், என்ன எங்கள் தலைவர் தான் உலகம் தெரிஞ்சவர். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி கட்சி பார்த்தோம்னா நம்ம காசுகள் நிறைய இறக்க தயாராக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் சார், ரசிகர்கள் எவ்வளவு காசு மீறி அண்ணாமலையால் வர முடியும் சார். எவ்வளவு நீங்கள் காசு இறக்குனாலும் இந்த எலெக்ஷனில் எவ்வளவோ காசு செலவு பண்ணாங்களே சார். விஜய் சார் எனக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடிக்கும். என்ன தெரியுமா? அவர் இந்த எலெக்ஷன் என்ன பிறகு காசுக்கும் ஜாதி ஓட்டும் இல்லாமல் போச்சு சார். காசு கொடுத்துருந்தா எல்லோரும் ஜெயிச்சிருக்கணும்ல, ஏன் ஜெயிக்கலை? காசுக்கு இங்கே ஓட்டு போட மாட்டான் சார், ஜாதிக்கும் இங்கே ஓட்டு போட மாட்டான் சார். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஜாதி இது சார். ஓகேங்களா? அது தேவையே கிடையாத ஒரு இது தான். ஓகேங்களா? இது ரெண்டும் மீறி தானே விஜய் சார் ஜெயிச்சு வந்தார். அப்புறம் நீங்கள் எவ்வளோ கோடி கணக்கில் கொண்டாந்து இறக்கினாலும் இந்த உலகத்தில் நம்ம ஜனாதிபதி வரைக்கும் எத்தனை ஓட்டு சார் அவங்க போடலாம்? ஒரு ஓட்டு தான் போடலாம்.
அது மட்டும் ஒரு ஓட்டு தானே வச்சுருக்காங்க. மக்கள் நினைக்கிறாங்களோ அதானே சார் ஓட்டாக மாறும். நீங்கள் எவ்வளோ கொண்டு காசை கொடுத்தாலும் இவன் 10 ரூபா கொடுப்பா, இவன் 10 ரூபா கொடுப்பா, எல்லாத்தையும் வாங்கி சேப்புக்குள்ளே வச்சுட்டு போய்கிட்டே இருப்பான் சார் மக்கள். ஏன்னா பணம் வந்து மக்கள் பணத்தை தான் சார் கொடுக்க போகிறாங்க. சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் அண்ணாமலை தான் கண்டிப்பாக வரன்றீங்களா சார்? 200% சார். நாங்கள் அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோம், அந்த அளவுக்கு எங்களை ஒர்க் பண்ண வைக்கிறாரு. 100% அவர் தான் சார் வரணும். அவர் இயக்கத்தில் இருக்கிறதுக்காண்டி நான் சொல்ல சார், ரொம்ப படித்தவர், ஓகேங்களா. அடுத்து நம்ம நாட்டுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது தெரிஞ்சவர், ஓகேங்களா. எல்லாத்தையுமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார் சார். நீங்கள் எந்த துறையை பற்றி கேட்டாலும் சொல்லுவார் சார் அவர், ஓகேங்களா. அதனால நம்ம வந்து என்னென்னா அவரை தான் நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி மேலே கொண்டு போவதுக்கு நம்ம இது பண்ணணும் ஒழிச்சு என்ன யாரோ வந்து நம்ம தமிழ்நாட்டை நம்ம மேலே எல்லாத்தையும் திணிச்சு நம்மளை ஆள்றதுக்கு இல்லை சார். நம்மளை ஆள்றவங்க கரெக்டாக இருந்தால் தான் நம்ம நாடு முன்னேற்ற பாதையில் போகும். நன்றி சார், உங்கள் தகவல்களுக்கு மீண்டும் தேங்க்யூ சார்.